இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? 10th மேக்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் 1.3 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ செட் கொடுத்துருக்காங்க, பி செட் கொடுத்துருக்காங்க, சி செட் கொடுத்துட்டாங்க. 2 ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணோம், வெரிஃபை பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கமெண்டில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், செகண்ட் ப்ராப்பர்ட்டி மட்டும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஏ செட்டு பி செட்டுன்னு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக செட் ஃபார்மில் எழுதுவோம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஆரம்பிக்கும், 1லேருந்து ஆரம்பிக்கும். பட் இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸுங்கிறது 1க்கு 4க்கு பிட்வீனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1க்கு 4க்கு பிட்வீன் என்ன இருக்கும், 2 and 3. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் இங்கே என்ன பி செட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 0 ≤ x <2. அப்போ 0க்கும் 2க்கும் பிட்வீனில் என்ன இருக்கும், 0 1. ஏன் நம்ம இங்கே 0 எடுத்துருக்கோம்னா இங்கே <= அப்போ என்ன பண்ணணும், 0 இன்க்ளூட் ஆகும். ஏன் நீங்கள் 2 இன்க்ளூட் ஆகலாம்னா இன்னும் லெஸ் தென் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, <= கொடுக்கலாம். அதனால் ஒன்றோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் <3. <3னா 3 விட கம்மி என்னென்ன வரும் சொல்லுங்கள், 1 and 2. ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு நான் என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா ரைட் ஆன்சர் எடுத்து லெஃப்ட் ஆன்சர் ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ ரைட் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, பி இன்டர்செக்ஷன் சி. ஃபஸ்ட் நம்ம ப்ராக்கெட் உள்ள கண்டுபிடிக்க போகிறோம். பி இன்டர்செக்ஷன் சினா பிக்கும் சிக்கும் காமன் என்ன இருக்குது பாருங்கள், பி செட் சி செட் தான் ரெண்டில் என்ன காமனாக இருக்குது, 1 தான் காமனாக இருக்குது. அப்போ இன்டர்செக்ஷனில் 1 மட்டும்தான் வரும். அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ ஏ செட்டோட கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஏ செட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 and 3. கிராஸ் ப்ராடக்ட் என்ன கொடுத்துருக்கோம், பி இன்டர்செக்ஷன் சினா 1. கிராஸ் ப்ராடக்ட் நம்ம ஒன்றும் இல்லை, ஆர்டர் பேர் எழுத போகிறோம். அப்போ 2 1 3 1 இல்லைங்க, 2 1 3 1. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ரைட் ஆன்சர் கண்டுபிடிச்சா லெஃப்ட் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏ கிராஸ் பி மட்டும் கண்டுபிடிங்க. ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிப்பீங்க, இப்போ ப்ராக்கெட்டில் உள்ளது ஏ கிராஸ் பி இங்கே இருப்பாங்க, ஏ செட் இருந்தாரு, பி செட் இருந்தாரு. முதல்ல எடுத்து எழுதிக்கோங்க. இதை கிராஸ் ப்ராடக்ட் எழுதுங்க, என்ன வரும், 2 0 2 1. அடுத்து 3 0 3 1. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ப்ராக்கெட்டில் உள்ளது ஏ கிராஸ் சி. ஏ செட் என்ன இருக்குது பாருங்கள், 2 3. கிராஸ் ப்ராடக்ட் பி சி செட் என்ன இருக்குது பாருங்கள், 1 2. ரெண்டு கிராஸ் ப்ராடக்ட் எப்படி எழுதுங்க, 2 1 2 2 எழுதுங்க. அடுத்து என்ன வரும், 3 1 3 2. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் மீனிங் என்னன்னா ரெண்டு செட்லையுமே காமனாக இருக்கும். காமனாக என்னென்ன எலமெண்ட் இருக்குது பாருங்க, 2 1 இருக்குது, 2 1 இருக்குது. வேறு என்ன இருக்குது பாருங்கள், 3 1 3 1. வேறு எந்த எலமெண்ட்டும் காமனாக இல்லை. அப்போ செட்டுக்குள்ள என்ன வரும், 2 1 3 1. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கடாமா, ஏ கிராஸ் பி பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ரெண்டு ஈக்குவலாக கேட்டிருக்காங்க பாருங்க. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அப்புறம் 1 and 2ல என்ன சொல்லிடலாம், A cross B, B intersection C equal to A cross B intersection A cross. அவ்வளோதான், வெரிஃபை.